வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். குயிக் அண்ட் ஈஸியாக ஜவ்வரிசி பாயாசம் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். ஸ்பெஷல் அக்கேஷன்ஸுக்கெலாம் இந்த மாதிரி செஞ்சு வச்சு பாருங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கிறேன். ஜவ்வரிசி 1/2 கப் எடுத்து 2 தடவை வாஷ் பண்ணிட்டு எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் நெய்யிலே போட்டு வறுத்து விட்டுக்கோங்க. சேமியா 3/4 கப் எடுத்திருக்கிறேன். வறுத்த சேமியா வறுக்காத எதா இருந்தாலும் 2 தடவை வறுத்துட்டு சேர்த்துக்கோங்க, நல்லா இருக்கும். 2.5 கப் தண்ணி எடுத்திருக்கிறேன். அதையும் இதுலயே ஊத்தி நல்லா வேக வச்சுக்கோங்க. 3/4 பால் தான் வந்தா போதும் நமக்கு. பாருங்க, இப்ப நமக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த சமயத்துல ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்து நான் தனியா காய்ச்சி வச்சிருந்தேன். அதையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ இதுல சேமியாவும் ஜவ்வரிசியும் நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. பாருங்க, பால் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. இப்போ இந்த சமயத்துல ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு நீங்க சுகர் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு 3/4 கப்பு இனிப்பு ஆட் பண்ணியிருக்கிறேன். இது வந்து கரெக்டா இருக்கும் அளவு உங்களுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இனிப்பு அதிகமா வேணும் அப்படின்னா நீங்க 1 கப்பா சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கொதிச்சு வந்ததும் 3 ஏலக்காய் சேர்த்துருக்கிறேன். குங்குமப்பூ கொஞ்சமா எடுத்து நான் சுடுதண்ணியில ஊற வச்சிருந்தேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ நெய்யில நல்லா முந்திரி திராட்சை ஆல்மண்ட் எல்லாம் நான் பொரிய விட்டுருந்தேன், அதையும் இந்த சமயத்துல சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. பாருங்க, நல்லா கலந்து விட்டு எடுத்தீங்கன்னா பாயாசம் சூப்பரா ரெடி ஆயிடும். சப்போஸ் நீங்க சாப்பிட்றப்ப கெட்டி கொடுத்துருச்சு அப்படின்னா சாப்பிட்ற சமயத்துல பாலை நல்லா கொதிக்க விட்டு இதோட கலந்து சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.